السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகான இந்த அமர்விலே மறுமை பயணம் என்ற தலைப்பில் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நாம் இன்றைய தினம் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் மனிதர்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுப்பப்படும் போது நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு அறிவிக்கக்கூடிய சில நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அதுல ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஜக்காத்தை நிறைவேற்றாதவர்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டிய தகுதி இருந்தும் யார் தன்னுடைய செல்வங்களுக்கு ஜக்காத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்குரிய வேதனை மஹ்ஷர் மைதானத்திலேயே அது ஸ்டார்ட் ஆயிடும். இது தொடர்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 180வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்ஹலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி ஹுவ கைரல் லஹும். அல்லாஹ் கூறுகின்றான், தன்னுடைய அருளில் இருந்து அல்லாஹ் யாருக்கு வழங்கி இருக்கின்றானோ அதில் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் அது தங்களுக்கு சிறந்தது என்று நினைக்க வேண்டாம். இந்த இடத்துல அருள் என்று அல்லாஹ் சொல்வது, நாம் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டிய செல்வங்களை அல்லாஹ் அருள் என்று சொல்கிறான். கஞ்சத்தனம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது ஜக்காத்தை நிறைவேற்றாமல் இருப்பது. அப்ப அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை கொடுத்து அவங்க ஜக்காத்தை நிறைவேற்றாமல் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அது அவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் நினைக்க வேண்டாம். பல்ஹுவ ஷர்ருல் லஹும், மாறாக அது அவர்களுக்கு கெட்டதாகும். சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, அவர்கள் எதை கஞ்சத்தனம் செய்தார்களோ அதன் மூலமாக கியாமத் நாளிலே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மறுமை நாளிலே, கியாமத் நாளிலே அவர்கள் செய்யப்படுவார்கள், கழுத்தில் விலங்கிடப்படுவார்கள். வலில்லாஹி மீராசு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியினுடைய உரிமை அல்லாஹ்வுக்கே உரியதாகும். வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். இது தொடர்பாக சஹீஹுல் புகாரில 1403வது நபி மொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு, யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அவர் தன்னுடைய செல்வத்திற்கான ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ முஸ்ஸிலஹு மாலுஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரா, அவருடைய செல்வம் மறுமை நாள்ல கியாமத் நாள்ல அது ஒரு வழுக்கை தலை உடைய பாம்பாக அது என்ன செய்யப்படும், மாற்றப்படும். அந்த செல்வத்தை ஜக்காத்தை நிறைவேற்ற செல்வத்தை அல்லாஹ் செய்வான், வழுக்கை தலையுடைய பாம்பாக அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹ் எல்லாவற்றின் மீது மாற்றம் மிக்கவன். லஹு ஜபீபத்தான், அதற்கு 2 கருப்பு புள்ளியும் அதுக்கு இருக்குமா. அவன் அந்த பாம்பு என்ன செய்யுமா, யுதவ்வகுஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவனுடைய கழுத்தை அது நெரிக்கும், கழுத்துல சுற்றி கொண்டு அது நெரிக்கும். சும்ம யௌஹுதுபி லிஹிஸிமத்தை, பிறகு அவனுடைய 2 தாடைகளையும் அது பிடிக்குமா, 2 தாடைகளையும் அது பிடித்து கொண்டு சும்ம யகூல், அந்த பாம்பு சொல்லுமா, அன மாலுக், நான் தாண்டா உன்னுடைய செல்வம், அன கன்சு, நான் தான் நீ சேர்த்து வச்ச செல்வம் அப்படின்னு சொல்லு அந்த பாம்பு சொல்லுங்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, நாம முதல்ல சொல்லி காட்டிய அந்த வசனம் 3வது அத்தியாயம் 180வது வசனத்தை நபிகள் நாயகம் போதி காட்டுறாங்க. வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்ஹலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி வ கைரல் லஹும், தன்னுடைய அருளிலிருந்து செல்வத்திலிருந்து அல்லாஹ் யாருக்கு வழங்கி இருக்கின்றானோ
அதுல கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள், ஜக்காத்தை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்கள், அது தங்களுக்கு நல்லது நினைக்க வேண்டாம், மாறாக அது அவங்களுக்கு கெட்டது. அவங்க எதை கஞ்சத்தனம் செய்தார்களோ அதை கொண்டு மறுமை நாள் என்ன செய்யப்படுவார்கள், கழுத்தில் விலங்கிடப்படுவார்கள், கழுத்தில் மாலையாக அவங்களுக்கு என்ன செய்யப்படும், மாற்றப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அதே போன்று 9வது அத்தியாயம் 34, 35வது வசனத்துல இதே ஜக்காத்தை நிறைவேற்றாதவர்களுக்கு மஹ்ஷர் மைதானத்துல உள்ள ஒரு வேதனையை பற்றி இன்னொரு வேதனையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன யக்னீஸூன ஸஹப வல் ஃபில்லா, எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ. தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வைக்கிறதுன்னு சொன்னோம்னா ஜக்காத்து கொடுக்காம சேர்த்து வைக்கிறது. அப்ப தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யறதுன்னா ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ, அது அவங்க ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறாங்களோ, ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை கொண்டு நற்செய்தி சொல்வீராக. அல்லாஹ் கேள்வி பண்றான். கடுமையான நம்ம வீட்டுல வாப்பமாரு பையங்களை அடிக்கும் போது உனக்கு இன்னைக்கு விருந்து இருக்குடாம அப்படின்னு என்ன அர்த்தம்? விருந்துனா நல்ல அடியை கொடுக்கறத விருந்துங்கிற மாதிரி ஒரு கேலியா நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம், இலக்கியமா பயன்படுத்தும். அப்ப அல்லாஹ் சொல்றான், பஷீரும் பிஅதாபின் அலீம், அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை கொண்டு நற்செய்தி சொல்லுங்கன்னு அல்லாஹ் என்ன செய்கின்றான். கேலியாக அவங்களுடைய செயல் ரொம்ப கெட்டது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எப்படி அவங்களுக்கு வேதனை செய்யப்படுமா? யௌம, அந்த நாள்ல, நாளை மறுமை நாள்ல, யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், அந்த செல்வம் நரக நெருப்புல பழுக்க காய்ச்சப்படும். பழுக்க நரக நெருப்புல பழுக்க காய்ச்சப்பட்டு பாலங்களாக ஆக்கப்பட்டு ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ லுஹூருஹும், அதன் மூலமாக அவர்களுடைய நெற்றிகளிலும் அவருடைய விழாப்புறங்களிலும் அவங்களுடைய முதுகுகள் என்ன செய்யப்படும், சூடு போடப்படும். அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுமா, ஹாதாமா கனஸ்தும், இதுதாங்க நீங்க சேர்த்து வச்ச செல்வம், ஹாதாமா கனஸ்தும் அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்க சேர்த்து வச்ச செல்வம் இதுதான். ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன், நீங்கள் எதை சேர்த்து வைத்தீர்களோ அதை அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 34, 35வது வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இது தொடர்பாக சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. 1803வது நபி மொழியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, தங்கம் வெள்ளிக்கு சொந்தக்காரன் ஒரு ஆள்கிட்ட தங்கம் வெள்ளி அவர்கிட்ட இருக்குது. அதுல இருந்து அவருடைய ஜக்காத்தை அவர் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், நாளை கியாமத் நாள்ல அவருடைய அந்த தங்கமும் வெள்ளியும் என்ன செய்யப்படும்னா, நரக நெருப்புல நல்ல பழுக்க காய்ச்சப்பட்டு அதை கொண்டு அவருடைய விழாப்புறங்களிலும் அவருடைய நெற்றியிலும் அவருடைய முதுகிலும் என்ன செய்யப்படும், சூடு போடப்படும். அது திரும்ப அது குள்ளமா பரதத், அது குளிரும் போதெல்லாம், நல்ல சூடு போட்டு அந்த சூடு ஆண்டு வரும் போதெல்லாம் ஒழிதத்திலகும், திரும்பவும் அவனுக்கு என்ன செய்யப்படும், அதே மாதிரி நரகத்துல நல்ல பழுக்க காய்ச்சப்பட்டு என்ன செய்யப்படும், பாலங்கள் ஆக்கப்பட்டு அவனுடைய நெற்றியிலையும் விழாப்புறங்களையும் முதுகுகள் என்ன செய்யப்படும், சூடு போடப்படும். அப்ப அந்த வேதனை எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? நாளை மனுஷர் என்கிற அந்த ஒரு நாள் இந்த உலகத்துல உள்ள 50,000 ஆண்டுகளுக்கு சமம். அப்ப நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சன, இந்த ஒரு நாள் அதனுடைய அளவு, அந்த ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகள். அந்த 50,000 ஆண்டுகள் அவனுக்கு எப்படி என்ன செய்யப்படும், ஹத்தா யுக்தா பைனல் இபாத், அடியார்களுக்கு மத்தியில தீர்ப்பளித்து முடிகிற வரைக்கும் 50,000 ஆண்டுகள் அந்த மஹ்ஷர் மைதானத்துல சூடு போடப்பட்டு கொண்டே இருக்கும். மஹ்ஷர் என்பது ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் எவ்வளவு என்பது நம்ம உலகத்தோடு ஒப்பிட்டோம்னா எவ்வளவு நாள், 50,000 ஆண்டுகள். அப்ப அந்த மஹ்ஷருடைய ஒரு நாள்ல இவங்களுக்கு திரும்ப 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 வேதனை அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நரகத்துல கிடையாது, மஹ்ஷர் மைதானத்துல. மஹ்ஷர் மைதானத்துல இந்த மாதிரி வேதனை செய்யப்படும். அல்லாஹ் எல்லாரையும் விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வேதனை அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு அல்லாஹ் விசாரணை பண்ணி அல்லாஹ் மன்னிச்சுட்டா அவங்க எங்க போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ் மன்னிக்கலாம் திரும்ப எங்க போடப்படுவாங்க, நரகத்துல வேதனை செய்யப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் இந்த இபில், ஒட்டகத்துக்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றாட்டா, தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்தை நிறைவேற்றாட்டா இந்த தண்டனை, ஒட்டகத்துக்கு ஜக்காத்தை நிறைவேற்றாவிட்டால் என்ன தண்டனை அப்படின்னு செய்றாங்க, நபிகள் நாயகத்தை கேட்கப்படுது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒட்டகத்துடைய முதலாளி ஒட்டகத்துக்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றாட்டான். ஒட்டகத்துக்கு 2 வகையான ஜக்காத் இருக்குது. ஒரு ஜக்காத் என்னன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் காலத்துல ஒட்டகத்துக்கு
நீர் வந்து போட்டுவாங்க, குறிப்பிட்ட நாள் கணக்கு வச்சு நீர் போட்டுவாங்க. அப்ப அதுக்கு நீர் போட்டக்கூடிய நாள்ல வந்து அல்ல பாலை கலந்து ஏழைகளுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும். இது ஒரு சக்காத், ஒட்டகத்துக்குரிய சக்காத். இன்னொரு சக்காத் வந்து எண்ணிக்கை இவ்வளவு பெருகுனா இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற சக்காத். அப்ப நபி என்ன சொல்றாங்க, ஒட்டகத்துக்குரிய கடமையை நிறைவேற்றாதவர்கள் ஹக்கிகா, அந்த ஒட்டகத்துக்குரிய கடமை என்னன்னா ஹலபுகா யௌம விருதிகா, அது நீர் போட்டப்படக்கூடிய நாள்ல வந்து பாலை கலந்து ஏழைகளுக்கு என்ன செய்யணும், ஃப்ரீயா கொடுத்துடணும். இது வந்து ஒட்டகத்துக்குரிய ஹக்கு. அப்ப அதே மாதிரி ஒட்டகத்துக்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றாம இருந்தாங்கன்னு சொன்னோம்னா மறுமை நாள்ல என்ன செய்யப்படுமா, அவங்க வந்து ஒரு வெட்டவெளி மைதானத்துல, மனுஷன் மைதானத்துல ஒரு வெட்டவெளியான இடத்துல அவங்க என்ன செய்யப்படுவாங்க, தூக்கி வீசப்படுவாங்க. அவங்க எந்த ஒட்டகத்துக்கு ஜக்காத்து கொடுக்கல, அந்த ஒட்டகங்கள் எல்லாம் பால் ஊனி மறந்த குட்டி உட்பட எல்லா ஒட்டகங்களும் இந்த உலகத்துல என்ன சைஸ்ல இருந்துச்சோ அதை விட பிரம்மாண்டமான சைஸ்ல அந்த மனுஷன் மைதானத்துல அந்த ஒட்டகங்கள் கொண்டு வரப்படும். ஜக்காத்து நிறைவேற்றாத ஒட்டகங்கள் கொண்டு வரப்பட்டு அது என்ன செய்யுமா, ததூஹு பி அஃப்வாஃபியா, தன்னுடைய கால் குழம்புகளால் அவனை மிதிக்கும். தஅல்லுஹு பி அஃப்வாஹியா, தன்னுடைய வாய்களால் அவனை என்ன செய்யும், கடிக்கும். அப்போ இப்படி ஒவ்வொரு ஒட்டகமா வந்து என்ன செய்யும், கால் குழம்ப வச்சு அவனை மிதிக்கும், வாயால அவனை கடிக்கும். இப்படி வந்து குள்ளமா மர்ற அழகி ஊராக ஒவ்வொரு முதல் ஒட்டகம் அவனை கடந்து போன பிறகு அடுத்த ஒட்டகம், சக்காத்து கொடுக்காது அடுத்த ஒட்டகம், திரும்ப அடுத்த ஒட்டகம், இப்படி வந்து நிறைய சொல்லி காட்டுறாங்க. திரும்ப திரும்ப ரவுண்டிங்ல அவனுக்கு வேதனை அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அடியார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் விசாரணை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் 50,000 வருடங்கள் அளவிலான அந்த ஒரு நாள்ல வந்து அவனுக்கு திரும்ப திரும்ப அந்த ஒட்டகங்கள் வந்து மிதித்து கண்டித்து அவனை வேதனை செய்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு ஃபயரா சபீலஹு இம்மா இலல் ஜன்னா வ இம்மா இலன் நார், அவன் போகக்கூடிய இடம் வந்து ஒன்று சொர்க்கமாக இருக்கும், அது நரகமாக இருக்கும். இந்த தண்டனையே போதும்னு அல்லாஹ் மன்னிச்சுட்டான் வச்சுக்கிடுங்க, அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். இல்லைன்னு சொன்னோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் அவன் நரகவாதியா என்ன செய்து விடுவான், மாறி விடுவான். நபிகள் நாயகம் அடுத்து சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ் என்றதே ஃபல் பக்ரு வல் கனம், ஆடு மாடுக்கு ஜக்காத்து நிறைவேற்றாதவங்களுக்கு என்ன சட்டம்? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஆடு மாடுகளுக்கு முதலாளியாக இருக்கக்கூடியவங்க வந்து அதற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றவில்லைன்னு சொன்னோம்னா இவன் என்ன செய்யப்படுவான், அந்த ஆடு மாடுகளுக்காக ஒரு பெரிய மைதானம் தயார் செய்யப்பட்டு அதுல இவன் தூக்கி போடப்படுவான். அப்போ கொம்பு வளைந்த கொம்புடைய ஆடு மாடுகளா இருந்தாலும் சரி, வலா ஜல்ஹாவ் கொம்பில்லாத ஆடு மாடுகளா இருந்தாலும் சரி, அதே போன்று இந்த மாதிரி அந்த எல்லா பிராணியும் என்ன செய்யும் வந்து அவனை வந்து தன்னுடைய கொம்புகளால் என்ன செய்யும், முட்டும், அவனுடைய கால் குழம்புகளால் அவனை என்ன செய்யும், மிதிக்கும். இப்படி ஒவ்வொரு ஆடு மாடு எல்லாமே வந்து மிதிச்சுட்டு போன பிறகு எல்லாம் வந்து திரும்ப என்ன செய்யும், மறுதடவை வந்து மிதிக்கும். இப்படி அந்த வேதனை எவ்வளவு நாளைக்கு, 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான அந்த ஒரு நாள்ல அவனுக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும், அல்லாஹ் அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பளித்து முடிக்கிற வரைக்கும். அதற்கு பிறகு அவன் என்ன செய்வான், ஒன்று அவனுக்கு சொர்க்கம் என்று முடிவு செய்யப்படும், அல்லது நரகம் என்று என்ன செய்யப்படும், முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்து சஹாபாக்கள் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபல் ஹைல், குதிரையை பற்றி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. குதிரைக்கு மார்க்கத்துல ஜக்காத் என்பது என்ன செய்யாது, கிடையாது. குதிரைக்கு ஜக்காத்து கிடையாதுன்னா குதிரை வியாபாரம் பார்த்தோம்னா அந்த காசுக்கு செல்வத்தை கணக்கிட்டு கொடுக்கணும். குதிரைக்கு எண்ணிக்கை அடிப்படை ஜக்காத்து உண்டானா என்ன செய்யாது, கிடையாது. அது வரக்கூடிய லாபத்துக்கு தான் செல்வமா கருதப்பட்டு என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். அப்ப குதிரையை ஒருத்தன் வந்து அவனுக்கு இந்த குதிரை விஷயத்துல என்னன்னு என்ன செய்யலாம் கேட்கிறாங்க. அப்ப நபியா சொல்றாங்க, குதிரை என்பது 3 வகையில இருக்கும். ஒண்ணு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அது குதிரை வந்து பாவச்சுமையா இருக்கும். இன்னொரு மனிதனுக்கு வந்து அந்த குதிரை நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரையாக இருக்கும். இன்னொரு மனிதனுக்கு அந்த குதிரை என்பது பெரும் நன்மையாக என்ன செய்யும் மாறும். யாருக்கு அந்த குதிரை வந்து பாவச்சுமையாக இருக்கும்னு சொன்னோம்னா ரபத்தகா, யாருக்கு அந்த குதிரை வந்து அதாவது பாவச்சுமையா இருக்கும்னு சொன்னோம்னா, ஒரு மனிதன் வந்து ரபத்தகா ரியான், அவன் வந்து ஒரு முகஸ்துதிக்காண்டி, நான் எவ்வளவு பெரிய செல்வந்தம் பாருங்க, எவ்வளவு பெரிய எனக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த முகஸ்துதிக்காண்டியும் பெருமைக்காண்டி அந்த குதிரையை கட்டி வைக்கின்றான். முஸ்லிம்களுக்கு எதிராக பகைமை பாராட்டுவதற்காக. இப்ப பதில் போதுன்னா அபூ ஜஹல் அபூ லஹப் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்காண்டி வாகனங்களை தயார் செஞ்சாங்க. அந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்காக, முஸ்லிம்களை அழிப்பதற்காக எவனெல்லாம் அந்த குதிரைகளை பயன்படுத்துறானோ அவனுக்கு அவங்களுக்கு அது நிச்சயம் மிகப்பெரிய பாவச்சுமையாக மறுமை நாள்ல இருக்கும்.
இந்த குதிரை யாருக்கு நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரையாக இருக்கும்னு சொன்னோம்னா, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில அந்த குதிரையை பயன்படுத்தலாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி. உதாரணமா ஒரு ஆளு, நம்ம குதிரையை விடுங்க, நமக்கு ஒரு கார் இருக்குது, அது ஒரு பைக் இருக்குது, ஒரு சமூக சேவைக்கான நினைச்சாங்க சொந்தமா பெட்ரோல் போட்டு அந்த காரையோ பைக்கையோ சைக்கிளையோ பயன்படுத்தினா வச்சுக்கிடுங்க, இதுக்கும் அல்லாஹ் கிட்ட என்ன செய்ய மறுமையில கூலி இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆள் நினைச்சாரு, அவரு குதிரை இருக்குது, அந்த குதிரையை அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி அவர் என்ன செய்யறாரு, பயன்படுத்துறாரு. அப்ப அந்த குதிரை விஷயத்துல லம் யன்ஸ ஹக்கல்லாஹி ஃபீ லுஹூரிஹா, அந்த குதிரையுடைய முதுகுல ஏறி பயணிக்கிற விஷயத்துல அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை அவர் என்ன செய்யல, மறக்கல. அந்த குதிரையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், இந்த குதிரையை வச்சு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நம்ம என்ன செய்யணும், போர் செய்யணும், ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும், சமூக சேவைகள் செய்யணும் அப்படின்னு இறைவனுக்காக செய்ய வேண்டிய கடமையை அவர் என்ன செய்யல, அவர் மறக்கவில்லை. லம் யன்ஸ ஹக்கல்லாஹி ஃபீ லுஹூரிஹா வ இல்காதிஹா, அதுல பயணிப்பதிலும் அதனுடைய பிடரி விஷயத்திலும் அல்லாஹ்வுக்கு என்னென்ன கடமை அவர் தன் சொந்த தேவைக்கு பயன்படுத்திக்கிறார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக என்ன செய்யறாரு, அந்த குதிரையை பயன்படுத்துறாரு. இவருக்கு அது என்ன செய்யும் சொன்னோம்னா, ஒரு மறுமையில் நரகத்தை தடுக்கக்கூடிய திரையார். இவர் சொந்த குதிரை தான், சொந்த குதிரையை என்ன செய்யறாரு, தன்னுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துற மாதிரி மார்க்க பணிகளுக்காக என்ன செய்யறாரு, பயன்படுத்துறாரு. அப்ப இந்த மாதிரி அவர் வைத்திருந்தார் சொன்னோம்னா அவருக்கு நரகத்தை தடுக்கக்கூடிய திரையான செய்யும் இருக்கும். சரி, அப்ப யாருக்கு இந்த குதிரை பெரிய நன்மையாக இருக்கும்னு சொன்னோம்னா, நிறைய சொல்றாங்க, ஒரு மனிதர் ரபத்தகா ஃபீ சபீலில்லாஹி லி அஹ்லில் இஸ்லாம், அவர் என்ன செய்யறாருன்னா முஸ்லிம்களுக்காக, அந்த காலத்துல குதிரையில போய் தானே யுத்தங்கள்லாம் பண்ணுவாங்க, அப்ப முஸ்லிம்களுக்கு எதிராக எதிரிகள் படையெடுத்து வந்தார், அது முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தடுக்கிறதுக்காண்டி அவர் நோக்கமே, அந்த குதிரையை வளர்க்கிற நோக்கமே இந்த சமுதாயத்தை என்ன செய்யணும், பாதுகாக்கணும், மார்க்கத்தை பாதுகாக்கணும், கொள்கை எதிரிகளிடமிருந்து இந்த கொள்கையை பாதுகாக்கணும், மார்க்கத்தையும் உம்மத்தையும் பாதுகாக்கணும் என்பதற்காக அந்த குதிரைக்கு நல்ல சாப்பாடு போட்டு தீனி போட்டு என்ன செய்யறாரு, நல்ல வளர்க்கிறாரு. இப்படி ஒரு ஆள் மார்க்கத்துக்காண்டி ஒரு குதிரையை அர்ப்பணித்து அதுக்கு தீனி போடுற, சாப்பாடு போடுற, எல்லாமே எதுக்காண்டி, இந்த உம்மத்தை பாதுகாக்கணும், மார்க்கத்தை பாதுகாக்கணும் என்பதற்காக என்ன செய்யறாரு. இப்படி செஞ்சாங்கன்னா அந்த குதிரை எந்த ஒரு புல்ல போய் கடிச்சாலும் சரி, ஒரு புல்ல போய் கொஞ்சம் கடிக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, அது எவ்வளவு புல்ல கடிக்குதோ அந்த அளவுக்கு அவருக்கு என்ன செய்யப்படுமா, நன்மை எழுதப்படுமா. நபியா நான் சொல்லி காட்டுறாங்க, ஃபமா அக்கலத்து தாலிக்கல் மரஜி அவர் அவுகத்தி, அது ஒரு புல்வெளியில போய் அது ஒரு வாய் வச்சு கடிக்குதுன்னா, இல்லா குத்திபலவு அகதமா அக்கலத்து ஹசனாத்து, அது எவ்வளவு புல்ல கடிச்சது அந்த அளவுக்கு அவருக்கு என்ன செய்யப்படுமா, நன்மை எழுதப்படுமா. குத்திபலவு அதது அருவாசியம், அதனுடைய சாணம் போடுமா இல்லையா, கெட்டியா குதிரை சாணம் போடும், அந்த சாணம் அளவுக்கு அவருக்கு நன்மை, எவ்வளவு சாணம் போடுதோ அந்த அளவுக்கு அதுக்கு என்ன செய்யப்படும், அவருக்கு நன்மை எழுதப்படும். ஏன்னா குதிரை விட்டையாட்டம் போடும், அப்ப எவ்வளவு விட்டு அது போடுதோ அந்த அளவுக்கு அவருக்கு என்ன செய்யப்படும், நன்மை எழுதப்படும். அபுவாலியா ஹசனா, அந்த குதிரை எந்த அளவுக்கு சிறுநீர் கழிக்குதோ அந்த அளவுக்கு அது அல்லாஹ் என்ன செய்யறான், அதற்கு நன்மையை எழுதுறான், நன்மையை அவருக்கு பதிவு செய்கின்றான். இவர் என்ன செய்யறாரு, அந்த குதிரையை இஸ்லாத்துக்காண்டி, இஸ்லாமிய எதிரிகள்ட்ட இருந்து முஸ்லிம்களை பாதுகாக்கிறதுக்காண்டி வளர்க்கக்கூடிய அந்த குதிரையை ஒரு பெரிய கயிற்றுல கட்டி ஒரு புல்வெளியில என்ன செய்யறாரு. இப்ப ஆடு மாடு வளர்க்கணும் என்ன செய்வாங்க, அந்த ஆடு மாடு தூரமா போயிடவும் கூடாது, அதனால நிறைய மேயங்களை பெரிய கயிறா கட்டுவாங்க. அந்த மாதிரி அவர் என்ன செய்யறாரு, அந்த குதிரைக்காக ஒரு பெரிய கயிற்றை கட்டுறாரு. அப்ப அந்த குதிரை என்ன செய்யுது, அந்த கயிறை அறுத்துக்கிட்டு அப்படி குதிச்சு ஓடுதுன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் என்ன செய்வானா, அது எத்தனை எட்டு வச்சு அது ஓடிச்சோ, இல்லா கதபல்லாஹு லஹு அதத ஆசாரிகா வ அருவாசிய ஹசனத், அந்த குதிரை கயிற்றை அறுத்துக்கிட்டு ஓடும் போது அது எத்தனை எட்டுக்கள் வச்சுதோ, அது எவ்வளவு சாணங்கள் போட்டுதோ அந்த அளவுக்கு அவருக்கு நன்மை என்ன செய்கின்றான், அவருக்கு அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அதே மாதிரி அந்த குதிரை முதலாளி என்ன செய்யறான், அல்லாஹ்வுக்காக அந்த குதிரையை அர்ப்பணிச்சுட்டு அந்த குதிரைக்கு மேல ஏறி அவன் ஒரு ஆத்தை கடந்து போறான். இவன் அந்த குதிரைக்கு நீர் போட்டல, அந்த குதிரை தானா போய் என்ன செய்யுது, அந்த ஆத்துல போய் குடிக்குது. இவர் அந்த குதிரைக்கு நீர் போட்டுன்னு நினைக்கல. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இல்லா கதபல்லாஹு லஹு அததமா ஷரிபன் ஹசனான், அந்த குதிரை எவ்வளவு தண்ணியை குடிச்சதோ அந்த அளவுக்கு அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நன்மையை பதிவு செய்யறான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி, ஜிஹாதுக்காண்டி ஒருவன் குதிரையை வளர்த்து அதை பேணி பாதுகாத்து வளர்த்தால் அது போடக்கூடிய ஒவ்வொரு விட்டை நன்மை, அது கடிக்கக்கூடிய ஒவ்வொரு புல்லும் நன்மை, அது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் நன்மை, அது சிறுநீர் கழிச்சா நன்மை, அது தண்ணி குடிச்சா நன்மை, இப்படி அல்லாஹ் என்ன செய்யலாம், மிகப்பெரிய நன்மையை நாளை மஹ்ஷர் மைதானத்துல அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ சஹாபி கேட்கிறாரு,
அல்லாஹ் நீங்க குதிரையை பத்தி சொன்னீங்க, கழுதையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்போம், நம்முடைய காலத்துல வந்து குதிரையும் இல்லை கழுதையும் இல்லை, நம்ம காரை பயன்படுத்துவோம், நம்ம சைக்கிள் ஸ்கூட்டர் ஆட்டோ இப்படிலாம் இருக்குது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி ஒருவர் பயன்படுத்தினார். அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி என்ன செய்யறாரு, ஒரு ஆள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, அது ஒரு காரை வந்து மார்க்க பணிக்காண்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி இறை மார்க்கத்துக்காக தன்னுடைய வாகனத்தை பயன்படுத்தினால், தன்னுடைய வாகனத்தை கொடுத்தால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அல்லாஹ் என்பதே கழுதைக்கு என்னன்னு சொல்லுங்க கேட்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது வரைக்கும் ஒட்டகத்துக்கு தங்கம் வெள்ளிக்கு சக்காத்து கொடுக்காட்டா இன்னென்ன மாதிரி வேதனை, ஒட்டகத்துக்கு சக்காத்து கொடுக்காட்டா இந்த மாதிரி வேதனை, ஆடு மாடுகளுக்கு சக்காத்து கொடுக்காட்டா இந்த மாதிரி வேதனை, குதிரையை வந்து ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக பயன்படுத்தினா இந்த மாதிரி தீமை, அவன் சொந்தமாக வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய கடமையும் அந்த குதிரையில பயன்படுத்தினா அவனுக்கு இந்த மாதிரி நன்மை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காகவே குதிரையை அர்ப்பணிச்சுட்டா இந்த மாதிரி நன்மை கிடைக்கும் நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா? இது எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமா சொன்னது கிடையாது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவங்களுக்கு வகியாக அருளப்பட்டது. இப்ப என்ன கேள்வி கேட்கப்படுது, கழுதையை பத்தி கேட்கப்படுது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவங்களா சொந்தமா அடிச்சு விட முடியாதா இல்லையா? நம்ம இப்போ ஒரு ஆள் வந்து ஸ்கூட்டர் நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி பயன்படுத்தா நன்மை கிடைக்குமா, நம்ம கொஞ்சம் உனக்கு போடக்கூடிய ஒவ்வொரு சொட்டு பெட்ரோலுக்கும் நன்மை கிடைக்கும் நம்மளா சொல்ல முடியாதுல்ல. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, மா உன்சில அலையா ஃபில் உம்ரி ஷைஉன், எனக்கு கழுதை விஷயத்துல அல்லாஹ்விடம் இருந்து எதுவும் எனக்கு அருளப்படவில்லை. அப்ப நாம விளங்கிக்கணும், இந்த மார்க்கம் என்பது, இந்த மார்க்கத்தில் உள்ள எல்லா விஷயமே அல்லாஹ்விடம் இருந்து வகியாக சொல்லப்பட்டது. நபிகள் நாயகம் அவங்களா சொந்தமா சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது, அல்லாஹ்விடம் இருந்து வகியா சொல்லப்படுது. அல்லாஹ்ட்ட இருந்து வகி வரலன்னு சொன்னோம்னா நபிகள் நாயகம் சுயமா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்ப நபிகள் நாயகத்தை கேட்கப்படுது, கழுதையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி பயன்படுத்தினா என்ன சட்டம்? இப்ப நமக்கு கேள்வி வருமா இல்லையா, நம்முடைய வாகனத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி பயன்படுத்தினா நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நபிகள் நாயகம் சஹாபிக்கு சொல்றாங்க, அதாவது நீ வந்து கவலைப்படாதீங்க, குர்ஆன்ல வந்து இல்லா ஹாதில் ஆயா அல் ஃபால்தா அல் ஜாமா அல் ஜாமியா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்னா அது ஃபால்தா, தனித்துவமான வசனம். இத மாதிரி 1 கோடி கேள்வி கேட்கப்பட்டாலும் அந்த வசனம் என்ன செய்யும், 1 கோடி கேள்விக்கு அது பதிலா அமைஞ்சிடும். அல் ஜாமியா, எல்லா கேள்விகளுக்கும் பதிலா அமையக்கூடிய வசனம். ஒரு ஆள் வந்து உதாரணத்துக்கு ஒரு ரொட்டி போடுற ஆள் என்ன செய்யறாரு, நான் வந்து இறை மார்க்கத்துக்காண்டி பாடுபடக்கூடியவங்களுக்கு என் ரொட்டி தட்டை கொடுக்குறேன், ரொட்டி போடுற கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு, வேற ஒரு பொருளை வடை போடுற ஆளு வடை சட்டியை கொடுக்குறேங்கிறாரு, ஏதோ ஒண்ணு செய்யறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப இதுக்கு என்ன நன்மைனா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனம் வந்து இது மாதிரி 1 கோடி கேள்வி வந்தாலும் சரி, 1 லட்சம் கேள்வி வந்தாலும் சரி, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய வசனம், அது தனித்துவமான ஒரு வசனம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லிட்டு அந்த வசனம் என்னன்னு சொன்னோம்னா, ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா, யார் வந்து அணு அளவு நன்மை செய்தாலும் அதை அங்கு அவர் கண்டுகொள்வார். நம்ம கடுகளவு நன்மை, ஒரு சின்ன ஒரு 5 ரூபா ஒரு ஆளுக்கு தர்மம் செய்யறோம், ஒரு பேரிச்சம்பழத்தை என்ன செய்யறோம் ஒரு ஆளுக்கு தர்மமா கொடுக்குறோம், இந்த மாதிரி கடுகளவு நன்மை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி செஞ்சாலும் அதை அவர் அங்கு கண்டுகொள்வார். யார் வந்து கடுகளவு தீமை செய்கிறாரோ அதை அவர் அங்கு கண்டுகொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஜக்காத்து கொடுக்காதவங்களுடைய அந்த வேதனை என்பது எங்கே ஆரம்பிச்சிருது, மஹ்ஷர் மைதானத்திலேயே ஆரம்பித்து விடுகிறது. அது மாதிரி சில பெயர் வைக்கிறவங்க, இப்ப சஹீஹ் முஸ்லிம்ல வந்து 3993வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன அஹ்னா இஸ்மின் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல வந்து பெயர்களிலேயே ரொம்ப மோசமான பெயர் எதுன்னு சொன்னோம்னா இன்ன அஹ்னல் அஸ்மாயி யௌமல் கியாமத் இன்தல்லாஹ், கியாமத் நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல சில பெயர் வச்சவங்களை அல்லாஹ் பிடிக்காது. அப்ப அல்லாஹ் சில பெயர்களிலேயே கியாமத் நாள்ல பெயர்களிலேயே அல்லாஹ் கிட்ட மோசமான மனுஷன் யாருன்னு சொன்னோம்னா தசம்மா மலிக்கல் அம்லாக், அரசனுக்கெல்லாம் அரசன் தனக்கு என்ன செஞ்சுக்கிறான் பேர் வச்சுக்கிறான், ராஜாதி ராஜா அப்படின்னு என்ன செய்யறான் பேர் வைக்கிறான். அதாவது அதுக்கு தோதுவான ஒரு பேர் என்ன செய்யறான் வைக்கிறான், உலகக்கெல்லாம் அரசன், அதாவது மக்களுடைய பாதுகாவலன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் பயன்படுத்துவாங்களா இல்லையா, நாளைய இந்தியாவே இன்றைய பாரதமே அப்படிம்பாங்க. கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரன், எந்த அரசியல்வாதியாவது கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரனா இருக்க முடியுமா, உங்கள் வீட்டு பிள்ளைம்பாங்க.
அப்ப இந்த மாதிரி ரொம்ப கிபுரான அகம்பாவத்தை காட்டக்கூடிய பெயரை வந்து ஒருத்தன் வச்சா. இன்னைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி எண்ணத்துல வைக்கிறது இல்லை. ஆனா நம்ம கிட்ட நிறைய சிறுக்கான பெயர்கள் என்ன செய்யுது இருக்குது. என்ன மாதிரி பெயர்கள்? இப்ப ஷாவுல் ஹமீதுன்னு பெயர் வைக்கிறாங்க. அல் ஹமீதுனா யாரு? அல்லாஹ் புகழுக்குரியவன், புகழுக்குரியவனுடைய அரசன், அல்லாஹ்க்கு எனது அரசன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. நம்ம அந்த எண்ணத்துல வைக்கல. நம்ம கூப்பிடுறதும் கரெக்டா கூப்பிட மாட்டோம். ஷாவுல் ஹமீதுன்னு பெயர் வச்சா நம்ம எப்படி கூப்பிடுறோம்? ஷாவதுன்னு என்ன செஞ்சிடறோம்? நம்ம ஊர்ல வைக்கிற மாதிரி இப்ப வெளியூர்ல போய் பேர சொன்ன வச்சுக்கிடுங்க, மம்பராத்து, கார்வாத்து, சேர்வாத்து, மைம்பாத்து, கண்டாத்து, இதெல்லாம் என்னது? இது என்ன எங்க இருந்து உண்டானதுன்னே தெரியாது. அவுக்கருன்னு பேர் வைப்பாங்க. இது இந்த அவுக்கருங்கிறது எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பெரும்பாடு படணும். அப்போ இந்த மாதிரி நம்ம பேரை வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? கொலை பண்ணி வச்சிடறோம். நமக்கு அந்த அர்த்தமும் நமக்கு என்ன செய்ய தெரியாது. இருந்தாலும் என்ன செய்யணும்? அந்த மாதிரி இப்ப ஷாஜஹான் பேர் வைக்கிறாங்க, அது தப்பான பேர். உலகத்துக்கே ஷானா அரசன், ஜஹான்னா உலகம். உலகத்துக்கே அரசன் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான். ஷாஹின் ஷான் பேர் வைப்பாங்க. ஷாஹின் ஷான் என்ன அர்த்தம்? ஷாஹ்னா அரசன், ஷாஹ்னா அரசன், அரசனுக்கெல்லாம் அரசன். அரசனுக்கெல்லாம் அரசன் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ் மக்கள், அரபி அல்லாத மக்களை பொறுத்த வரைக்கும் நாம அந்த அர்த்தத்தை வைக்கிறது கிடையாது. மொய்பிச்சன்னு என்ன செய்யறோம்? பேர் வைக்கிறோம். ரொம்ப சிறுக்கான பேர். மொய்பிச்சனா என்ன அர்த்தம்? மொய்தி ஆண்டவர் போட்ட பிச்சை. அல்லாஹ் பிச்சைன்னு பேர் வச்சா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சதகத்துல்லா, அல்லாஹ் போட்ட தர்மம், அல்லாஹ் தந்ததுன்னு ஒரு அர்த்தம் வந்துடும். மொய்பிச்சைன்னு பேர் வச்சா அது பயங்கரமான ஷிர்கான ஒரு பேர் தானே. மொஹீதீன் பிச்சை, மொஹீதீன் அவங்களால போடப்பட்ட ஒரு பிச்சை, நாகூர் பிச்சை, அல்லாஹ் பிச்சை கூட என்ன சேர்ந்து. அப்ப இந்த மொஹீதீன் பிச்சை, நாகூர் பிச்சை, இந்த மாதிரி பேர்லாம் என்னது? இணை வைக்கக்கூடிய பெயர்கள். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மஹ்ஷர் மைதானத்துல கியாமத்து நாள்ல அல்லாஹ் கிட்ட பிடிக்காத பேர் எதுன்னு சொன்னோம்னா, யார் வந்து அரசனுக்கெல்லாம் அரசன் அப்படி பேர் வச்சுக்கிறாங்களோ அவங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா மாலிக்கே இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு அரசன் செய்யாது கிடையாது. அதே மாதிரி மஹ்ஷர் மைதானத்துல வந்து சில பாவிகளுக்கு சில குறிப்பிட்ட அடையாளங்கள் இருக்கும். அதுல ஒரு பாவி யாருன்னு சொன்னோம்னா, வட்டி வாங்கி சாப்பிடுறோம். வட்டி கொடுக்கறதும் பாவம் தான், அதே மாதிரி வட்டி கணக்கிறதும் பாவம் தான். ஆனா வட்டி வாங்குறவங்களுக்கு மட்டும் வட்டி வாங்கி திங்கிறாங்களா இல்லையா? வட்டி மூலமா சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? இவங்களுடைய நிலை வந்து மஹ்ஷர் மைதானத்துல வந்து எப்படி இருக்கும்? 2வது அத்தியாயம் 275வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யகுலூன ரிபா, எவர்கள் வட்டி வாங்கி சாப்பிடுகிறார்களோ, வட்டி வாங்கி திங்கிறவங்க வந்து லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ், அதாவது பைத்தியம் என்ற ஷைத்தானார். நம்முடைய மார்க்கத்துல வந்து சில நோய்களுக்கு ஷைத்தான் என்ன செய்யப்படும்? பெயர் வைக்கப்படும். அப்ப இந்த பைத்தியம் என்ற நோய் வந்து ஷைத்தான் என்று என்ன செய்ய சொல்லப்படுது. பைத்தியம் என்ற ஷைத்தான், அதாவது பைத்தியம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டவன் எப்படி எழுவானோ அது மாதிரி என்ன செய்வான்? மறுமை நாள்ல கபூர்ல இருந்து எழுப்பப்படுவான். சில பைத்தியம் குடிச்ச மாதிரி எப்படி இந்த உலகத்துல மெண்டல் ஆயிட்டோம்னா, அப்படி ரோட்ல போகும்போது என்ன செய்வாரு? அவரே வந்து நிறைய ஆய்வுலாம் பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு மைதானத்துல போய் என்ன வானத்தை பார்த்து பேசுவார். அவர் யார்கிட்ட பேச அவருக்கே தெரியாது. அப்ப இந்த மாதிரி நமக்கு இந்த பைத்தியங்களை பார்த்தா தெரியும், இவங்களுக்கு வந்து மனநோய் பிடிச்சிருக்கு, இவங்க பைத்தியமா இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இந்த பைத்தியக்காரன் எப்படி சட்டையை கிழிச்சுக்கிட்டு தன்னைத்தானே உலகிட்டு வருவாங்களோ, அந்த மாதிரி என்ன செய்வாங்க? வட்டி வாங்கி சாப்பிடக்கூடியவங்க நாளைக்கு கபூர்ல இருந்து எழுப்பப்படும் போது அவர்கள் பைத்தியம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டவங்களை போது என்ன செய்வாங்க? எழுவாங்க. என்ன காரணம்? தாலிக்கபி அன்னஹும் காலு இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, இந்த வட்டி வாங்கி திங்கிறவங்க ஒரு காரணம் சொல்லுவான், வியாபாரமும் வட்டியும் ஒண்ணுதான். வியாபாரத்துல வந்து பொருளை 10 ரூபா பொருளை 15 ரூபாய்க்கு வித்து 5 ரூபாய் சம்பாதிக்கிறோம். வட்டியில தானே செய்யறோம். 100 ரூபாய் கொடுத்துட்டு 105 ரூபா வாங்குறோம், 150 ரூபா வாங்குறோம். இதுல என்னப்பா வியாபாரம் வட்டியும் ஒண்ணுதான் சொல்லி என்ன ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் வியாபாரத்தை ஹலால் ஆக்கி விட்டான், ரிபா, வட்டியை அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? தடுத்து விட்டான். அல்லாஹ் தடுத்துட்டானா முடிஞ்சிடும். அது உண்மையிலே ஹலாலா இருந்தா கூட என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. எந்த லாஜிக்கும் அங்க போய் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலால் ஆக்கி விட்டான், வட்டியை தடை செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய இந்த உபதேசம் வந்த பிறகு எவர்கள் விலகி கொண்டார்களோ, ஃபலஹு மா ஸலஃப், அவர்கள் அறியாம முன்னாடி வட்டி வாங்கி இருந்தால் அவங்க அது அவர்களுக்குரியது. அம்ருஹு இலல்லாஹ், அவன் அறியாம வட்டி வாங்கி இருக்க, அவனுடைய முடிவு என்ன? அது அல்லாஹ் கிட்ட இருக்குது. வமன் ஆத, வட்டி ஹராம் என்ற உபதேசம் தெரிந்த பிறகும் எவன் வட்டி வாங்கி சாப்பிடுறானோ, உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாதிகள்.
ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதில் அவங்க என்ன செய்வாங்க, நீண்ட காலம் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி நாளை மஹ்ஷர் மைதானத்துல சிலரை வந்து அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். இதுல பெரும்பாலும் யாரா இருப்பாங்க, மூமின்களாத்தான் இருப்பாங்க. மூமின்கள்ல உள்ள பெரும்பாவிகளா இருப்பாங்க. அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்ன அர்த்தம்? இப்போ பயங்கரமான ஒரு வேதனையில இருக்கிறோம் வச்சுக்கிறோங்க. வேதனையில் இருக்கும்போது யாராவது நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்களா, நம்முடைய மனசு என்ன செய்யும், ஏன்? அப்ப அந்த மாதிரி மறுமை நாள்ல அல்லாஹ் ஒரு மன்ம கையில தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. அப்ப அல்லாஹ் நம்ம கடுமையான வேதனையில இருப்போம். சூரியன் 1 மைல் தொலைவில் இருக்கும். கேள்வி கணக்கு அல்லாஹ் ஆரம்பிக்க மாட்டான். ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அருள் பார்வை கிடைக்கணும்னு வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னா கதை முடிஞ்சு போச்சு. எங்கேயாவது ஒரு ஆள் நினைச்சாரு, ஒரு வேலைக்கு இன்டர்வியூ பண்றாங்க, நீ வாப்பான அவனை கவனிச்சுக்கதான் சொல்றாரு. நம்ம அங்க போய் அவர் நம்மளை பாப்பாரு நம்மளை கண்டுக்கல வச்சுக்கிடுங்க, நம்ம மனசு என்ன பாடுபடும், என்ன மாதிரி ஒரு நிலைக்கு உள்ளாகும். பாறை இவனை என்னங்க வர சொல்லிட்டு நான் அங்க போய் நிக்கிறேன், கண்டுக்கவே மாட்டுக்கான். நம்ம போய் சில ஆளுக்கு நம்ம கிட்ட இந்த ஆஸ்பத்திரியில எல்லாம் சில நேரம் அனுபவிச்சிருக்கோம். நம்ம கிட்ட நல்லா நெருங்கி பழகுவாங்க. ஆஸ்பத்திரியில டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி அவர் தாங்க நிற்பாரு. நம்ம போய் என்ன நல்லா இருக்கிறான், உட்காருங்க. என்னடா இது, வெளியே போனா இந்த அளவுக்கு நேசபாசமா பழகுறாங்க, இன்னும் தப்பு சொல்லு, அவங்க கடமையா அவங்க செய்யறாங்க, நேசபாசமா பழகுறாங்க. உள்ள போய் நின்னவன கண்டுக்காத மாதிரியே நடக்கிறாங்களே. அப்ப நமக்கு வந்து இந்த சாதாரண விஷயமே எவ்வளவு பாதிப்பு மனசுல உண்டாக்குது. அந்த ரப்புடைய கையில தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. ரப்பு என்ன செய்வான், சில ஆட்களை மறுமையில பார்க்கவே மாட்டான். கருணை கண் கொண்டு அவன் கஷ்டத்துல கிடப்பான், வேதனையில இருப்பான். அல்லாஹ் அவனை பார்க்கவே மாட்டான், அவனை பேசவும் மாட்டான். அவனுக்கு அருமையான வேதனையில அல்லாஹ் விட்டுருவான். இறைவனுடைய எந்த அருள் பார்வையும் அவனுக்கு கிடைக்காது. ஆனா அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான்னு சொன்னோம்னா அல்லாஹ்க்கு தெரியாத அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். அவனை கருணை கண் கொண்டு அல்லாஹ் செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். அதுல முதலாவது யாருன்னு சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய வஹியை மறைக்கிறவன். வஹி இறை செய்தி, மார்க்க சட்டம் இருக்கு. ஒரு மார்க்க சட்டம் வந்து தனக்கு இதை சொன்னோம்னா தனக்கு எதிராக வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், கல்வியை மறைச்சிருவான். மக்கள் என்ன செய்ய மாட்டான், கல்வியை சொல்ல மாட்டான். இந்த மாதிரி ஆட்களை வந்து அல்லாஹ் மறைந்து என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். இது பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் பக்ராவுல 274 175 அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் வேதத்தில் இறக்கி வைத்ததை எவர்கள் மறைக்கிறார்களோ, வயஷ்தரூன பிஹி ஸமனன் கலீலா, அதை அற்ப விலைக்கு எவர்கள் விட்டு விடுகிறார்கள். அப்படின்னா அற்ப விலை, அந்த உலகத்துல உள்ள எவ்வளவு அமெரிக்க ஜனாதிபதி பதவியா இருந்தா கூட அது அல்லாஹ்வுடைய பதவி அற்பம் தான். இந்த உலக லாபத்துக்காண்டி மார்க்கத்தை என்ன செய்யறது, மறைக்கிறது, மார்க்கத்தை பேசாம இருக்கிறது. ஏதாவது ஒரு எம்பி சீட்டு கிடைக்கும், எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், இங்க போய் நம்ம வந்து இஸ்லாம் இப்படி சொல்லுது, நீங்க இப்படி செய்தீங்க நம்ம பேசுறோம்னா நமக்கு சிக்கல் ஆயிடும். அப்ப அதுக்கான உலக லாபத்துக்கான அற்பமான 5 ரூபா 10 ரூபா நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையில என்னதான் அது அற்பம். அந்த உலகமே அல்லாஹ் கிட்ட கொசுடைய ரெக்கைக்கு சமந்தானே. அப்ப இந்த உலகத்துடைய லாபத்துக்காண்டி பட்டம் பதவிக்காண்டி என்ன செய்யறேன்னு சொன்னோம்னா, இவர்கள் அல்லாஹ் அருளியதை வேதத்தை மறைக்கிறார்களோ, உலாய்க்கமா யவுக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், அவன் தங்களுடைய வயல்கள்ல நரக நெருப்பை தான் உண்கிறான். அவன் அந்த உலகத்துல அனுபவிக்கிற எல்லாமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைச்சு பதவிக்காண்டி, சாதாரண ஒரு பட்டம் பதவிக்காண்டி, சம்பாத்தியத்துக்காண்டி, வருமானத்துக்காண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைச்சு இந்த உலகத்தை அனுபவிக்கிறாங்களா இல்லையா? இவங்க வந்து வயல்களில் நிரப்புவது நரக நெருப்பை தான். வயல்களை நிரப்புறதுன்னா அனுபவிக்கிறது. அவன் எது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைச்சு எதை அனுபவிச்சாலும் நரக நெருப்பை தான் என்ன செய்வான், அனுமதிப்பான். இப்ப யூதர்கள் என்ன செய்வாங்க, பணக்காரங்களுக்கு தோதுவா சட்டம் சொல்லுவாங்க. பணக்காரங்கள் ஏதாவது அநியாயம் பண்ணா வச்சுக்கிடுங்க, யூதர்கிட்ட போய் கேட்டோம்னா அதாவது லைஸ் அலைனா ஃபில் உம்மீன சபீல்மா, நம்ம பாமர மக்கள் எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் நம்ம குற்றம் பிடிக்க மாட்டான். அப்போ ஒரு பணக்காரன் தப்பு செஞ்சா அவனுக்கு வந்து ஒரு சட்டம், ஒரு ஏழை தப்பு செஞ்சா அவனுக்கு ஒரு சட்டம். இந்த மாதிரி என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைக்கிறது. தனக்கு சாதகமாக குர்ஆன்ல உள்ள வேதத்துல உள்ள விஷயங்களை வந்து யாரு மறைக்கிறாங்களோ அவங்க வந்து மறுமை நாளில அல்லாஹ் அவனை செய்ய மாட்டான். வலாயு கல்வி முகமுல்லா, அல்லாஹ் அவர்களிடம் யௌமல் கியாமத் மறுமை நாளில பேச மாட்டான். பேச மாட்டான் என்ன அர்த்தம், அவனுடைய கருணையாக அல்லாஹ் செய்ய மாட்டான், பேச மாட்டான். வலாயு ஜக்கியும், அவரை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். அவங்க பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. உலாயி கல்லதின ஷரவுல் லலாலத பில் ஹுதா, இவங்க தான் நேர்வழியை விற்று வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள்.
அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு பகரமாக இறை வேதனையை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைக்கிறாங்களா இல்லையா? இவங்க நரக நெருப்பை பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்களை தூண்டியது எது? எதுக்கு இப்படி அநியாயம் பண்றாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யார் ஏத்துக்கிட்டா என்ன, ஏற்காட்டா என்ன, எது ஹக்கோ அது சொல்லிட்டு போயிட வேண்டியானு. எல்லாரும் நம்ம உள்ளத்துல கொண்டு போய் சேர்க்க முடியுமா? முடியாது. அப்ப எது ஹக்கோ சொல்லிட்டு போயிடணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யாரும் மறைக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மறுமை நாள்ல பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் சுயில அன் இல்மி, ஒருவனிடம் ஒரு கல்வியை பற்றி கேட்கப்பட்டு ஃபகதமஹு, அதை அவன் மறைத்தான். ஏதோ ஒரு நோக்கத்துல அவன் என்ன செய்யறான்? மார்க்க சட்டத்தை சொன்னா தப்பாயிரும், அது நமக்கு எதிராக வந்துருமோ, அல்லது ஏதோ துனியாவோட லாபத்துக்காக அந்த கல்வியை மறைத்தான்னா மறுமை நாள்ல வந்து நரக நெருப்பால் அவனுக்கு கடிவாளம் இடப்படும். நரகம் எப்படி ஒரு ஆடு மாடுக்கு கையில கடிவாளமா போடுறாங்களோ அது மாதிரி நரக நெருப்பாக என்ன செய்யப்படும்? அவங்களுக்கு கடிவாளம் இடப்படும். மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்காத பேசாத நபர்கள் நிறைய பாவங்கள் செய்யக்கூடியவங்க இருக்குது. இது எல்லாமே பெரும்பாலும் யாரை பத்தி வரும்னா காஃபிர்கள்ட்ட வராது. காஃபிர்கள்ட்ட வராதுன்னா குஃப்ரே அவன் நரகத்துல கொண்டு போய் தள்ளிடும். இந்த பாவங்கள் செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் யாராத்தான் இருப்பாங்க? மோமின்களாத்தான் இருப்பாங்க. நம்ம வந்து நம்மை இது போன்ற பாவங்களை விட்டு நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். யாரும் இந்த உலகத்துல வந்து தூய்மையாக சொல்ல முடியாது. ஆனால் இப்னு ஆதம யுஹ்யு பில்லைலி வன்னஹார், மனிதனை இரவிலும் பகலும் செய்கின்றாய், பாவம் செய்கின்றாய். சிறந்தவங்க யாரு? நம்ம அல்லாஹ்வுடைய போதனைகளை நபிகளாக ஹதீஸ்களை தெரிஞ்சு நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வோம் சிறந்தவர்கள். அப்ப இன்னும் பல பாவங்கள், நமக்கு ஏராளமான பாவங்கள், அந்த பாவம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா மஹ்ஷர் மைதானத்துல வந்து அல்லாஹ் நம்மளை பார்க்கவே மாட்டான், நம்ம கிட்ட பேசவும் மாட்டான், நம்மை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அப்ப அந்த மாதிரி கொடூரமான பாவங்கள், இந்த பாவங்கள் பெரும்பாலும் மூமின்கள்ட்ட தான் என்ன செய்யும்? இருக்கும். மூமின்கள்னா ஈமான்ல உயர்ந்த தரஜால உள்ளவங்கள்ட்ட வராது. ஈமான் கொண்டுட்டு பல பாவங்கள் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட என்ன செய்யிருக்கும். நேற்று கூட ஒரு சகோதரர் வந்து அழுவாத குறையா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறாரு. என்ன விஷயம் சொன்னோம்னா, நம்ம பள்ளியில தான் என்னன்னு சொன்னோம்னா, ஒரு ஆளுக்கு ஒரு தர்மம் கொடுக்குறாரு. இதை இன்னொருவர் என்ன செய்து விட்டார்? பார்த்து விட்டார். ஒரு ஆளு மறைச்சு கொடுக்குறாரு, இன்னொரு ஆளு என்ன செஞ்சிட்டாரு? அதை பார்த்துட்டாரு. பார்த்துட்டா ஒவ்வொரு ஆட்டையா போய் என்ன செய்யுது? இவருக்கு கொடுக்குறாரு, இவருக்கு கொடுக்குறாரு. அந்த தர்மத்தை பெற்ற மனிதர் வந்து ரொம்ப ஒரு கை சேதப்பட்டு இந்த அளவுக்கு வந்து இப்படி இருக்கிறாங்களே. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பயங்கரமான ஒரு தன்மை யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை வந்து கீறி கிழிக்கிறது. ஒரு ஆளு ரகசியமா கொடுக்குறாரு, இன்னொருவர் பார்த்து விட்டார். அது இதுல என்ன இருக்குதுன்னு கேட்கணும். இதை ஒவ்வொரு ஆட்டமா போய் அவரை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டான். தர்மமே கொடுக்குறான், கோடியை கொட்டி கொடுக்குறான். ஐயுல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வதாதா, ஈமான் கொண்டவர்களே நீங்க வந்து உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் நோவினைப்படுத்தியும் பால்படுத்தி விடாதீர்கள். ஒருதான் பல கோடி 10,000 கோடியை கொடுக்குறான். 10,000 கோடியை கொடுத்துட்டு சொல்லி காட்டுறான். இதை விட எது சிறந்தது? ஒரு ஆள் நம்ம கிட்ட வந்து கேட்கிறாரு, நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. கவுலும் மஅரூஃபுன் மக்ஃபிரத்துன், நீங்க கொடுக்க முடியாத நிலையில நல்ல வார்த்தை பேசுவது, ஒருவரை மன்னிப்பது வந்து கைரும் மின ஸதகா, எத்துபோகாத தர்மம் செய்துவிட்டு சொல்லி காட்டுவதை விட அது சிறந்ததுன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். ஒண்ணுமே கொடுக்காம நல்ல வார்த்தை பேசுறது தர்மம் செஞ்சு சொல்லி காட்டுறதை விட சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும்போது இவர் வந்து தர்மம் கொடுக்கவும் இல்லை, ஒருவர் இன்னொருவருக்கு கொடுப்பதை இவர் பார்த்துட்டான்னா அவரை வந்து குத்தி காட்டி ஒவ்வொரு ஆட்டையா இந்த மாதிரி இவர் இப்படி வாங்கிட்டாரு, வைக்கிறாரு, போறாரு அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து என்ன மாதிரி ஒரு மோசமான மனநிலைங்கிறது சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அது அந்த மாதிரி மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலையை உண்டாக்குது. அப்ப நம்மளுடைய நல்ல குணங்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? வளர்த்துக்கொள்ள வேண்டியது எல்லாமே சில விஷயங்கள் இந்த உலகத்துல தப்பிச்சு போயிடும். மகிழ்ச்சியில வந்து நின்னாங்கன்னு வச்சுக்கிறோங்க, மகிழ்ச்சியில நமக்கு ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்றது? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கணும். நம்ம நல்ல குணங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மகிழ்ச்சியில பார்க்காத பேசாத அந்த பாவங்களை பத்தி இன்னும் பல ஹதீஸ்கள் வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? அதை நாளை மறுநாள் தொடர்ச்சியா என்ன செய்வோம்? 30வது நோன்பு இருந்துச்சுன்னா அன்னைக்கும் என்ன செய்வோம்? நாம இன்ஷா அல்லாஹ் மார்க்கெட் தெரிகிறது தானே, அதனால இந்த ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சுக்கிறோம்? பயன்படுத்திக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.